ஓ லைட் எதுன்னு கேட்டு வாங்கிக்க, ஏன் லைட்டுக்குள்ள வராது. இவன் நேரா போய் டைரக்டர், சார் ஏன் லைட் எங்க போய் நில்லுப்பா, என் உயிரை வாங்க. கேரம்ல 2 டபுள் டோரு, ஒரு டோர்ல சார் இருக்காரு, இன்னொரு டோர்ல அண்ணன் இருக்காப்ல சிங்கம்புலனே. 12:30 வந்தாங்க, இறங்க சொல்ல வர அந்த ஆள் இறங்க சொல்லியா, பச்சை புள்ள அப்படி பண்ணுவாப்லையா அவரு மகாராஜாவை. அதனால இப்போ நான் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து ஜென்ரலாகவே வந்து அது கேட்டவுடனே அவங்களுக்கு சிரிப்பு வரும். உதாரணமா ஒரு ட்ரைலர்லேயே இருக்கும் அந்த இது, ஏகலகிற வெகுத்துவாரே தூரில் இருக்கிற எச்சல் காக்கில் இருக்கிற பச்சல். இது ஆக்சுவலாக என்னன்னா, தூரம் இருக்க எச்சல் நமக்கு தெரியாது, காக்கை பேக் லைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பச்சை கலர் தெரியும். இது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, சாதாரணமாக இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சு. கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்னொரு அரை மணி நேரத்தை விடிய போகுதுன்னு உடச்சிருக்காங்க. உடச்சு ஏடிஎம் மிஷினை முக்கால்வாசி உடச்சிட்டாங்க. உடச்சும்போது 4:30 வந்திருக்கான் இந்த முக்கியமான நாள். வந்தவொடனே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அண்ணே உடைக்க முடியலனே, பேசாம இங்கேருந்து எடுத்து போய் இன்னொரு இடத்துல போய் உடைப்புமானே, எவ்வளவு குத்துனாலும் உடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க. ஜேசிபி மிஷின் வேற பக்கத்துல நிக்குது, அட்டி செம்ம அட்டி அவங்க 2 பேத்துக்கும். என்னன்னா அது ஏடிஎம் மிஷின் இல்ல, அந்த புக்கு இது பண்ணுவாங்க, என்ட்ரி போடுவாங்க இல்ல, அந்த மிஷினை குத்தி எடுத்து வந்திருக்காங்க. டேய் இதுல உள்ள காசே இருக்காதா, ஏன் காசு இருக்காது, ஏடிஎம் மிஷின் தானே இது, டேய் புக்கு என்ட்ரி போடுறதுடா. அப்ப இப்ப நீங்க என்னன்னா, இது வந்து ஒரு ஹியூமர். இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் தெரியாம ஒரு என்ட்ரி போடுற மிஷினை தூக்கிட்டு போயிட்டான் அப்படி. ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, இவங்க அடியோட தூக்கிட்டு கூட போவாங்க. அப்ப அதுலயும் நம்ம வந்து ஏடிஎம் மிஷின்ல இருக்கிறவங்க, நமக்கு ஏடிஎம் மிஷின் ஐசா நம்ம நம்பரை போட்டு எடுக்கிறது மட்டும் இல்ல, கொத்தா போறவங்க இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்தும் அந்த ஏடிஎம் மிஷின் நம்ம காப்பாற்றணும். அதுல ஒரு ஆக்சுவலா ஒரு சீன் ஒண்ணு உண்டு. அவங்க வந்து என்னை திட்டணும், நான் ஒரு தப்பு பண்ணி மாட்டிப்பேன், அவங்க என்னை திட்டணும். அந்த திட்டும் போது ஒரு பர்டிகுலர் லைனை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இவரு ரைட்டர் போய் நேரம், ஏங்க அதை சொன்னீங்கன்னா தாங்க இந்த இது என்ன இல்லை, அவர் சீனியர், நான் எப்படி அவரை பார்த்து சொல்றது, ஐயோ என்னால முடியாது, மேனே கருங்கி. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்க 3 பேரையும் சேர்த்து மீட் பண்றதுல. இப்போ நான் கொஞ்ச நேரம் இங்க இந்த செட்டப் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இவ்வளவு கலகலட்டு இருக்கு. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி உங்க 3 பேரையும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. கம்பி கட்டின கதை ஆக்சுவலி என்ன கதை, நீங்க சொல்லுங்க சார். கம்பி கட்டின கதைனா பேசிக்கா அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லி அடுத்தவங்களை நம்ப வச்சு, அதுதான் கம்பி கட்டின கதை. சில யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பேன், என்னம்மா கம்பி கட்டுறான் பாருங்க சார்வாங்களா, அந்த மாதிரி தான் அது. ஸோ தன்னோட தேவைக்காக ஒருத்தன் ஒரு விஷயத்தை ஒழிச்சு வைக்கிறான், அதை எப்படி அவன் எடுத்துக்கிறான் தன் வாழ்க்கையில, ஒழிச்சு வச்ச பொருள் அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, அதுக்காக அவன் என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான். அந்த கதாபாத்திரத்தோட பேர் அறிவு. நான் மூளையை யூஸ் பண்ணி எப்படி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணி தனக்கு தேவையானதை அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறான்றது தான் பேசிக்காக சொல்ல படம். சிங்கம்புலி சார், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி, ஃபுல் டைம் காமெடி மூவில உங்களை நாங்க என்ஜாய் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படத்துல ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு சார்? இது பேசிக்காக ஒரு நல்ல காமெடியான ஒரு கதை. இது கம்பி கட்டின கதை. என்ன இது, சதுரங்க வேட்டை மாதிரி எப்படியெல்லாம் நம்ப வச்சு மக்கள்கிட்ட ஆசையை தூண்டி எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு இன்னும் நிறையா இருக்குது. அது டெய்லி புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லி இது ஒரு, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் தான். இது மக்களை வந்து நீங்கள் இதெல்லாம் ஏமாந்துடாதீங்க, உழைச்சதே நம்மளுக்கு நிற்க மாட்டேங்குது, ஏமாற்றி பிழைக்கிறது எப்படி நிற்கும், சாதாரண மனுஷங்களை எப்படி ஆசையெல்லாம் தூண்டுவாங்க, நீங்கள் ஆசைக்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க, உள்ளே போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான். இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரை வச்சு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னா, இந்த நல்ல மனுஷனை வச்சு சொல்லி இந்த நல்ல மனுஷனை முன்னாடி நிறுத்தி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் இவர் மேலே. ஏன்னா இவரோட பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின், ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு சாதாரண மக்களோட இருக்கும். இவர் மேக்சிமம் வந்து நண்பர்களுக்காக வாழ்கிறவர், அண்ணன் தம்பிக்காக வாழ்கிறவர், அம்மா அப்பாவுக்காக வாழ்கிறவர். நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2 மணி வரைக்கும் இவரை பார்க்க முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் அம்மா அப்பா கூட உட்காந்து இருந்து சாப்பிட்டு 4 மணிக்கு மேலே தான் வருவார். எப்போ பார்த்தாலும் நிறையா பேர்கிட்ட ஃபோன்லலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டார். ஈவினிங் இவர் வீட்டுக்கு போனால் பேசலாம், இல்லாட்டி ஹாய்ன்ட்டு ஃபாஸ்ட்டாக ரஜினி சார் மாதிரி பேசி முடிச்சுடுவார். ஆனால் இவர் பேசுகிறது அக்கா பையன், தம்பி பையன், அண்ணன் பையன், இப்படி தான் பேசுவார். அவங்களோட ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி மேரேஜே பண்ணிக்காமல் அவங்களுக்காக வாழ்கிற ஒரு சாக்ரிஃபைசிங் கேரக்டர். ஆனால் இவர் வந்து சதுரங்க வேட்டையில் அதை காட்சி ஏமாத்துறாரு, இவரை காமிச்சு ஏமாத்துறாரு, இவரை காமிச்சு ஏமாத்தினாருன்னு ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஆக்ட் பண்ணதை கரெக்டாக பண்ணிட்டார், ஆக்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டாரு. அதை வந்து நிறையா அந்த படத்து மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அது தெலுங்குக்கு போல், மலையாளத்துக்கு போல், கன்னடத்துக்கு போல் ரீமேக் ஆகுது. அதனால் அது கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு.
அல்லாட்டி இல்லாட்டி இதோட கேரக்டருக்கு ஹிந்தியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியா லெவலில் பேன் இந்தியா லெவலில் பெரிய கேமராமேன், இந்த ஏரியாவிலையும் அவர் பெருசாக வந்திருப்பார். இப்போ கம்பி கட்டுற கதைன்னு சொல்லி திருப்பி இன்னொரு கதையை போட்டு முருகானந்தம், டாமின்சி சரவணன், இப்போ ராஜ்நாத் இவங்கெல்லாம் சேர்ந்து, ரவி சார் ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ராட் பண்ணி ஒருத்தன் சம்பாதிக்கிறான். அது இவர் வந்து ஃப்ராட் பண்ணனா எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ஒரு 1000 கோடி ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான், ஓகேவா? அது தப்பான செயலாக இல்லை, தப்பு. அப்புறம் தலைகளை தொங்கி வந்து கீழே வந்து அந்த கேரக்டரு அப்படி ஒரு கோல்டு மீனை எடுத்துகிட்டு போகுது, அப்படி ஒன்று எடுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் வந்து ஒரு வில்லேஜவே காப்பாற்றுறேன், 5000 பேரை படிக்க வைக்கிறேன், 1000 பேர்த்துக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஆனால் இவர் அப்படி கிடையாது. நாங்கள் ஏன் ஏமாத்துறோம் தெரியுமா? நாங்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஏமாத்துறோம். இதுதானே உண்மை, இதுதானே உண்மை. இவர் வந்து ராபின்ஹுட்டாக இருக்கணும்லாம் இல்லை, நான் இப்படிலாம் ஏமாற்றி இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கதை. ஸோ இதான் கம்பி கட்டின கதை. என்னென்னா போய் சொல்கிறான் பாரு, என்னென்னா பேசுகிறான் பாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கம்பியெல்லாம் எப்படியெல்லாம் சுற்றி கட்டுறான் பாரு அப்படிங்கிறது. அதில் இந்த படத்தில் வந்து மகாராஜா ஹிட்டுக்கு அப்புறம் நட்டி சாரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கப்பிள்ளை நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு எடிட்டர் ஃபாசில்னு ஒருத்தர் சாரோட ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் முருகானந்தம் வரேன்னாரு. முருகானந்தம் வந்து நல்ல ஜோவியலான, நல்ல குட் டைரக்டரு, குட் ரைட்டரு, மணிவண்ணன் சார் மாதிரி இருப்பார் அசோக்கில், ஓகேவா? அதனால எனக்கு இந்த படத்தில் போய் வேலை பார்க்கணும். அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டூர் மாதிரி இருந்துச்சு. ஒரு பேக்கேஜில் ஒரு டூர் போனால் வேலூர், காஞ்சிபுரம், ஈசிஆர்ல எல்லாம் போனால் நல்லாயிருக்கும். அது மாதிரி போயிட்டு வந்தது. இந்த படம் பண்ணியிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அவேர்னஸ் சொல்லும். யாரும் ஏமாந்துடாதீங்க. சின்ன சின்ன ஆசைகளுக்காக போடாது. ஒரு தேங்காய்ச்சில் போடுவான், அது எலிக்காக போடுவான். ஒரு கருவாடை போடுவான், அது பெருச்சாலிக்காக போடுவான். அது நம்மளுக்கு எதை மாதிரி போட போகிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில்லான அவனோட லைஃப்பில் எதுலையாவது ஒரு இடத்துல ஏமாந்துடும். ஏமாறாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம கடந்து போனோம்னா அது நம்மளுக்கு தான் லாஸ். ஏமாந்துட்டோம்னா இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சும்மா ஈஸியாக பேசுவாங்கல்ல, ஒருத்தன் வந்து 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றான், நான் கொடுத்துட்டேங்கிறான், ஹோட்டலில் நான் கொடுக்கலைங்கிறான். இல்லை நீ கொடுத்துட்ட, இல்லை கொடுத்தேன், இல்லை நான் கொடுக்கல, இப்படி சண்டை வருது. இல்லை கல்லாப்பட்டியில் உள்ளே இருக்குது பாரு, நான் கொடுத்த 100 ரூபா, இல்லை கல்லாப்பட்டியில் நிறைய பேர் கொடுத்த 100 ரூபா இருக்குது, 100 ரூபா நம்பர் சொல்லு அப்படிங்கிறான். இல்லை நம்பரெல்லாம் பார்த்து நான் வைக்கல அப்படிமா. இப்போ கூட்டம் வந்தையில் ஒருத்தன் இடையில வந்து உங்கள் சண்டையில் நான் கொடுத்த 500 ரூபாய் மறந்துடாதீங்க, உங்கள் சண்டையில் நான் கொடுத்த 500 ரூபாய். இதுதான் கம்பி கட்டு, புரியுங்களா உங்களுக்கு? இது ஒரு நல்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை படத்தை பார்க்கும்போது நிறைய படங்கள் காம்படிஷன் வருது. பட் இது ஜோவியலான ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி. இதில் நான் இருக்கிறது, சாரோட இருக்கிறது, முருகானந்த எழுத்துல இருக்கிறது எனக்கு பெருமையான விஷயம். சார் ரைட்டர் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு காமெடியை வந்து காமெடியா கன்வே பண்ணி அதை மக்களை சிரிக்க வைக்கிறது ஒரு மேட்டர். பட் சீரியஸான ஒரு விஷயத்த வந்து காமெடியோட கலந்து புரிய வைக்கணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி கம்பி கட்டின கதையில உங்க கதை இருக்கா? இல்லை, ஐயோ நம்ம கதை இல்லை, எல்லாமே கற்பனை தான். கற்பனை என் கதை இல்லை. இப்ப கூட அண்ணன் இதை சொல்ல, இவரோட கதை கட்டின கம்பி அது. அண்ணன் சொன்னோட அந்த காமெடி சீரியஸ் சொன்னோட மகாராஜா ஞாபகம் இருக்கு எனக்கு. நடந்த நம்ம கம்பி கட்ட கதை நடந்ததுதான். அண்ணன் வந்து அது மகாராஜா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 3 மாசம் முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். நடிச்சு இவர் வந்து பேசிக்கா ஒரு சலூன் கடை வச்சிருப்பாரு. கதை சொல்லல, சும்மா இதை மட்டும் சொல்றேன். சலூன் கடையில வந்து அவரு அந்த அதுலயே வந்து போஸ்ட் இது வெளியில இருக்கிற போர்டுலயே வந்து சண்முகம் சலூன் கடைன்னு இருக்கும். சண்முகம்னு கத்திரியோட ஒரு இருப்பாப்புல, என்ன ஓகேங்களா இருக்காப்புல. அது போடு ஓட்டி அந்த கடையில எடுத்து ஷூட்டிங் எடுக்க போறோம். இவர் வந்து கேரவன்ல இருக்காரு. ஒரு 10 மணிக்கு ஒரு 2, 3, 4, 5 பேர் அப்படியே போஸ்டே வந்து வந்து பார்த்தாங்க. அந்த சண்முகம் ஏய் அதுதாடா அப்படின்னாங்க. இவர் இப்படி இருப்பாப்புல. அதுல பார்த்துட்டு ஏதோ கொசு பேசிக்கிட்டாங்க. பேசினவங்க ஒரு 10 மணிக்கு போனாங்க. ஒரு 12 மணிக்கு வந்தாங்க. கரெக்டா 12:15 வந்தானுங்க. தலைவர் வந்து உள்ள இருக்காப்புல. கடை அதான் 12:15 அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவீங்க, சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. கேரம்ல 2 டபுள் டோரு, ஒரு டோர்ல சார் இருக்காரு, இன்னொரு டோர்ல அண்ணன் இருக்காப்புல. சிங்கம்பிள்ளை 12:30 வந்தாங்க. இறங்க சொல்ல வர அந்த ஆள் இறங்க சொல்லியா, ஒரு பச்சை புள்ள அப்படி பண்ணுவாப்லையா அவரு மகாராஜாவை.
அது படம்யா, படம்னா பண்ணிடுவாரா அப்படின்னு சண்டைக்கு வர்றானுங்க. 4-5 பேர் வந்து அவங்கள சமாதானம் பண்ணி அவங்கள பேசி இல்லப்பான்னு கடையில வந்து ஒரு நடிக்கணும். ஒரு சலூன்கள்ல வந்து முடி வெட்டுற மாதிரி சீன் இருக்கு. வந்து இறங்கி வந்து தான் ஆகணும். எப்படி சொல்றது, 1:30 கரெக்டா 12:30 1 அவங்களை சமாளிச்சு அனுப்பி அப்படி ஒரு இம்பாக்டா அவங்களுக்கு உள்ள போகையில ஒண்ணு சொல்லிட்டு போனான். அதான் நம்மளுக்கு ஆறல. நாளைக்கு திருப்பி போய் அந்த படம் பார்ப்பேன், அதே மாதிரி நீ செஞ்ச உன்னை கொண்டு வேண்டும், அதே மாதிரி நீ பண்ணா உன்னை கொண்டு. அவர் வந்து ஒரு 1:30க்கு வந்தவர். அதனாலதான் அந்த பதில் சொல்றாரு. 12:30க்கு வந்தவன் இறக்க சொல்லி நான் வந்து கண்டிச்சு தான் போவேங்கிறான். 1:30க்கு வந்தாப்புல இல்ல சொன்னாப்புல, நான் இன்னைக்கு மறுபடியும் படம் 2 மணிக்கு போறேன். அந்த சீன் திரும்பி வந்து விட மாட்டேன். இல்ல அதே மாதிரி நீ பண்ணு. அப்படி அவ்வளவு சீரியஸா பண்ணவரை இங்க நீங்க சொன்ன மாதிரி உள்ள கொண்டு வந்து அவர் இயல்பா இருக்கிற டைரக்டரும் காமெடியன் உள்ள இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து எழுதிதான் இது வந்து ஜனரஞ்சமா பாக்குற மாதிரி படம். சூப்பர். அண்ட் லைக் ஒரு ஃப்ரெஷர் டைரக்டர் கூட படம் எடுக்கிறாரு ராஜா சார், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பீப்புள், நிறைய டைரக்டர்ஸை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது இன்னும் ஆர்டிஸ்டுமே இந்த செகண்ட் ஹீரோயின் முகேஷ் ஷாலினி இவங்க எல்லாம் புதுசா இருந்தாங்க. சோ இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சில நேரத்துல அந்த புதுசா வர்றவங்க நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு டேலண்ட். ஆக்சுவலி நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி படத்துல உங்க கூட என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிருக்கா. அவ எனக்கு நிறைய சொல்லியிருக்கா அதை பத்தி. நிறைய நீங்க கம்ஃபர்ட் கொடுப்பீங்க, உட்காந்து பேசுவாரு, நிறைய ரிஹர்ஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கா. பண்ணிதானே ஆகணும். ஏன்னா நமக்கு தெரியாது யாருக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு. நம்ம வந்து யூ கேனாட் ஜட்ஜ் a book by its own cover. ஸோ அவங்க பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்த்தது. முகேஷ் கிட்ட நான் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் கிடைச்சது. எப்படி கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்த ஈஸியாக கற்றுக் கொடுத்தாரு. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, தெர் இஸ் நோ பெயின் தெர் இஸ் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் அவுட்டுக்கு நம்ம அது அந்த பெயின் இருந்தால் தான் நம்ம கெயின். இல்லை அதெல்லாம் வேணாம், நான் 2-3 சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருந்தது. அதை பண்ணும்போது எனக்கே தெரியுது, என்னோட டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் அதை பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயம் கற்றுக்க முடிஞ்சு. அவரோட சின்ன டைமிங் இருக்குது அவர்கிட்ட. அந்த டைமிங் ரொம்ப நல்லா இருக்குது. முதல் படத்தில் காமெடி படம் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். அந்த இதை அவர் கோப்பப் பண்ணார். அதே மாதிரி ஷாலினி வடன்னு பேசிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க டக்குன்னு பிடிச்சி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுனால. தமிழ் தெரியாமல் இவங்க ஸ்ரீரஞ்சனி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மலையாளம் தான் பேசிக் லாங்குவேஜ். மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி பேசுவாங்க, மராட்டிலாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் வந்து உடச்சி தான் பேசுவாங்க. அது இருந்தும் அவங்க மகப் பண்ணிட்டு அதில் ஒரு ஆக்சுவலாக ஒரு சீன் ஒன்று உண்டு. அவங்க வந்து என்னை திட்டணும், நான் ஒரு தப்பு பண்ணி மாட்டிப்பேன், அவங்க என்னை திட்டணும். அந்த திட்டும்போது ஒரு பர்டிகுலர் லைனை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இவர் ரைட்டர் போய் நேரம், ஏங்க அதை சொன்னீங்கன்னா தாங்க இந்த இது என்ன இல்லை அவர் சீனியர், நான் எப்படி அவரை பார்த்து சொல்றது, ஐயோ என்னால் முடியாது, மேனே கருங்கி ஏடுனாங்க. ஏங்க கருங்கி தாங்க வாங்க, அதை பண்ணாதாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல வச்சோம். அதே தயங்கி தான் சொன்னாங்க. பட் 2வது டேக்ல கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த டைமிங் கரெக்டாக இருக்கு. நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் தப்பான வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா மீனிங் வந்து நல்ல மீனிங்க அப்படியா அப்படியே தாங்க சொல்லுமா. புதுசா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் சீனியரா இருக்கோம். சார் வந்துட்டார் நம்மளுக்கு இன்னைக்கு ஒழுங்கா பண்ணணுன்னா முன்முறை பண்ணக்கூடாது என்ன, ஓகே சார் அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க சினிமா தெரியாது ஆனா தெரியிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. அதை நினைச்சு அப்படியே அவனை கூப்பிட்டு சேர போட்டு உட்கார நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல. ஒரு கார் போகுது அவனு கார்ல வந்து அண்ணே இறங்கி வாங்கண்ணே அப்படிங்கணும். அவர் இல்லை நான் வரேன் அப்படின்ட்டு அவர் கார் போகணும். தம்பி அப்படி கார் போகுதில்ல, அப்படியே கார் போனோன்னா அப்படியே காரை பார்ப்பா அப்படின்னா அவன் பார்த்துனாலும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டைரக்டரை விட்டுட்டு பக்கத்துல இருக்கேன்னு போயிட்டு, சார் நான் போகையில் காரில் எந்த பக்கத்தை பார்க்கணும்னு நான் சொன்னேன், அந்த நம்பர் பிளேட்டை மட்டும் பாடுறா போதும்டா அப்படின்னு. சார் எனக்கு டயர் தான் சார் முதல்ல வருதுன்னா, எனக்கு டயர் தான் சார் வருது அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னேன், எதுல பார்க்கணுமோ அதை பாருங்க அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் ஒரு சீனு, ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உடம்பு சரியில்லை, காயத்து போட்டிருக்காங்க. அந்த பையனுக்கும் காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னே நர்ஸு சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே இவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவன் பரவாயில்ல அப்படிங்கிறான். அந்த தம்பி கையெல்லாம் ஆட்டி பேசவனா பரவாயில்ல அப்படின்னு மட்டும் சொல்லுனேன். ஒன்று அவனோட ஆக்ஷன், அவன் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம் பரவாயில்ல தம்பி கையை ஏற்றாம சொல்லு. ஒன்று ரெடி அவனோட ஆக்ஷன், பரவாயில்ல தம்பி பின்னாடி கையை கட்டுறான் அப்படின்னா பின்னாடி கையை கட்டான். ஆக்ஷன்
பரவாயில்லன்னு பின்னாடி ஆட்டுறாங்க. அப்ப சொன்னேன், தம்பிக்கு ஒரு 6 படம் ஆகும், பழகுக்கு 6 படம் ஆகும் அப்படின்னு. சில பேர் என்னன்னா இன்னும் அந்த ஸ்க்ரீன் சென்ஸ்னு ஒன்று, அந்த ஸ்க்ரீன் சென்ஸு, எங்கே அவுட் போகிறோம் இங்கே போனால் அவுட் போயிடும் சார். சொன்னோடனே நீங்கள் வெளியே போயிருங்கம்மோ, சொல்லிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னா, சொல்லிட்டு வெளியே போகணும் அங்கே நிற்பான். அங்கே என்ன போன, நீங்கள் தான் வெளியே போக சொன்னீங்க, நீ செட்டே விட்டு வெளியே போயிடுவான், வெளியே போயிடுவான். அப்போ இவங்க மாதிரி ஆளு அதை அது பழகணும். அது பழகணுன்னா என்ன, ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டராக இருக்கணும், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கணும், செட் அசிஸ்டண்டாக இருக்கணும், மேக்கப்பில் இருக்கணும், ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கணும், ஒரு லைட்மேனாக இருந்தால் தான் இது எல்லாமே தெரியும். இல்லாட்டி அதுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. ஜென்ரேட்டர் வண்டி வந்து நின்ன உடனே கை காலெலாம் உதறும், பார்த்துருக்கீங்களா? காலியை போட்டான்னு வச்சுக்க அழுவான். என்ன எப்போ லைட் வாங்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து தனியா ஒருத்தன் கேட்கறான், சார் அடிக்கடி சொல்றாங்க சார் எந்த ஏரியால வாங்கினா கொஞ்சம் சீப்பா வாங்கலாம் அப்படின்னா. லைட்டை வேலை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண டயத்துல கூட டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வந்து லைட் வாங்குப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டர் 2 தடவை சொன்னோன்னு அப்படியே பார்த்தே இருந்தேன். திடீர்னு சார் நீங்க தான் கொஞ்சம் ஜாலியா பேசுறீங்க, டேரக்டர் டென்ஷனா இருக்காப்புல, எந்த ஏரியால போனா நல்லா லைட்டா வாங்கலாம் சார், நான் வாங்கி 2 வச்சுக்கிறேன் அப்படின்னா. இன்னொரு ஆர்டிஸ்ட், அவரு நம்ம காதல் இறந்து போயிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, காதல் தண்டபாணி. ஆமா, புள்ளிப்பிள்ளையார். அவர் வந்து ஒரு சீட்ல நடக்கும். அவர் வந்து அப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துட்டாரு. அதுல இன்னொருத்த வந்து பேசையில அவரோட லைட்டை கட் பண்ணி நின்னான். ஓ லைட் எதுன்னு கேட்டு வாங்கிக்க, ஏன் லைட்டுக்குள்ள வராது. இவன் நேரா போய் டைரக்டர், சார் ஏன் லைட் எங்க போய் நில்லுப்பா, உயிரை வாங்க. ஒரே ஒரு காமெடி சொன்னா நல்லா இருக்க, சொல்லிட்டு மட்டும் முடிச்சிடறேன். சொன்னோன்னு கண்ணாடி போட்டோன்னா கேமராமேன் வந்து இல்ல சார் கொஞ்சம் கண்ணாடியில வந்து கேமரா ரிஃப்ளெக்ட் இதாகுது, டிஸ்டர்ப் ஆகுது சார், லைட்லாம் கொஞ்சம் தெரியுது, கண்ணாடியை வந்து கலட்டிருங்க. இல்ல சார் கண்ணுட்டி அவன் கண்ணாடியோட தான் இறங்கி வந்திருக்கான், அவுட் எக்ஸ்டீரியர் எடுத்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள நுழையணும், அப்ப அங்க டக்குன்னு கண்ணாடி ஜம்ப் ஆகும் சார் அப்படின்னா. அப்போ ஒன்று செய்வோம், நான் சொல்லிட்டேன், என்ன சொன்னேன், சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உள்ள நுழையிறீங்களா, நுழைஞ்சிட்டு வந்த உடனே கேஷ்லா கண்ணாடி கட்டிட்டு என்னப்பா அவனுக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்க, அப்படி டயலாக் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கழட்டிட்டு டக்குன்னு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும், அதில் கண்ணாடி கழட்டிட்டு இப்படி வச்சுட்டு நீ பேசிடு அப்படின்னேன். சரி ஓகே சார் சொல்லிட்டா, இப்போ ரெடி ரெடி வா உள்ளவாங்க ஆக்ஷன். கண்ணாடி கழட்டிட்டு இப்படி வச்சு இப்படி போனா பாருங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தள்ளி வச்சுட்டானுங்க, ஏறுங்க அப்படியே தேடுறாங்க. அப்படியே உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா, நான் மானிட்டர்ல உட்காரும் போது வில்லு மாதிரி வளையிறான், என்ன திருப்பி கீழே போறாப்புல அப்படின்னு. அப்படியே வந்து எத்தனை மணிக்கு சொல்லிட்டு கரெக்டா கொண்டு போய் வச்சுட்டு அப்படி பேசுனேன், கட்டு டேய் எதுக்குடா வளையிற, இல்ல சார் கரெக்டி வைக்க சொன்னீங்க, சேரை தள்ளி வச்சுட்டாங்க, அதான் சார் வைக்க மாத்தி பண்ணிட்டாங்க சார். நான் டேய் வைக்க இடம் இல்லைன்னா கையிலேயே வச்சுக்கடா. இப்ப நான் வந்து பார்த்தேன் 3 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்க. கேமராமேன் சிரிக்கிறாப்புல, ஐயோ கார் வந்து நின்றுச்சு. அண்ணே சொன்னோடனே அப்படி ரைட்ல எடுத்துட்டு போயிருக்கா, அவன் அப்படியே உட்காந்தே இருந்தான். ரெடி சார்னா அவனுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது. பின்னாடி இருந்து ஒருத்தர் உள்ள மறைஞ்சிருக்கான், பேக் சீட்ல டிரைவர் அப்படியே வச்சிருக்கான். அங்க இருந்து சவுண்ட் வருது, நான் பக்கத்துல நிக்கிறேன், அவன் என்னை தாண்டி தான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனோம். கிளச்சம்க்கு பின்னாடி இருக்கான், அவன் என்ன சார் பேசுறீங்க, பின்னாடி தானே அவன் லபக்கு நெந்திரிச்சு வந்து டபக்குன்னு கீரை போட்டு படுத்துக்கிட்டான். டைரக்டர் மானிட்டர்ல பார்த்துட்டு அங்கேயா சார் பின்னாடி வெளியே வராதான் 2 பேரும் வர்றான். என்ன பண்ணோம் சார், அவருக்கு கீரை போட இவரு அப்ப நீ கீரை போட்டு வரணும் இல்லையா, நீ டயர்ல இருந்து பிளான் பண்ணிக்க. டைரக்டர் பெரிய இவன் கீரை போட்டு வர்றான். இல்ல பயங்கர, அதாவது என்னன்னா அவங்க எல்லாம் தப்பு சொல்ல வரல, அது ஒரு பயங்கர ஹியூமரா நடக்கும் ஸ்பாட்ல. அந்த மாதிரி புதுசா வந்தாங்கன்னா ஜாலியா சொல்ல, இதுதான் ஜாலியா. எனக்கு என்னவோ நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை பேச விடுவானா, நம்மளே பேசுவோம். நீங்க இப்ப 10 நிமிஷம் தொடர்ந்து பேசுறீங்க, நாங்க கேக்குறோம். ரெடி? அவ்வளவு வராது சார் எனக்கு. அந்த இன்டர்வியூ யார் பாக்குறான்னு பாப்போம், போடுங்க ஆக்ஷன். வேணாம், அவ்வளவு ரிஸ்க் நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஆக்சுவலி இப்படி நீங்க பேசுறதே இவ்வளவு காமெடியா இருக்கு. ஆனா நாட்டி சார் படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே படத்துக்கு போனா இந்த மாதிரி கான்டென்ட் இருக்கும், இந்த மாதிரி நாங்க கெடுத்துட்டோம்னு சொல்றோம். கேளுங்க நீங்க
படத்துக்கு போனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் வந்து நம்ம கன்வே பண்ண போறாரு, சீரியஸான கான்டென்ட்டா இருக்கும், நம்ம வந்து கண்டிப்பா டேக் பேக் ஏதாவது எடுத்துட்டு வருவோம் படத்தை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் நாட்டி சார் படத்துக்கு போவோம். ஆனா நீங்க உட்காந்து பேசுறதே இவ்வளவு காமெடியா இருக்கு. ஆக்சுவலி நீங்க உங்க படமா தான் இருக்கு போதா இது நாட்டி சார் படம் மாதிரி? அந்த மாதிரி படம் தான் இது. இது வந்து என்னன்னா ஒரு நீங்க கேக்குறது எப்படின்னா இவங்களே எங்க உள்ள போட்டீங்க சார் நீங்க எப்படிமா இருக்கு இந்த நல்லா படிக்கிற பையனை இந்த சுமாரா படிக்கிறவன் மக்கு பயில சேர்ந்தாங்கன்னா வீட்டுல திட்டுவாங்க தெரியுமா? ஏன்டா அவனோட ஏன்டா சேர்ற மக்கு போயிடாம நம்ம ரெண்டு பேர்த்தையும் சார் நீங்க நல்ல டைப்பு சிங்கமுடி சாரோடையும் முருகானந்தத்தோடையும் ஏன் சேர்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன செய்யறேன் நீங்களே சொல்லுங்க. நான் பதில் சொல்லவா? லேசா இது சதுரங்க வேட்டையோட டச் இருக்கும். அப்புறம் வேற ஒரு கலருக்கு போறோம். ஏன்னா அந்த பர்பஸ் என்னன்னா காமெடி. இந்த இதுனா இப்போ கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடிடி வந்து பெரிய டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. அதுல வந்த படங்கள் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒன்றும் கிரைம் பேஸ்டு, இல்லை மர்டர் மிஸ்ட்ரி, இல்லைன்னா ஆக்ஷனு, இல்லைன்னா வேற ஏதாவது ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட படங்கள், இந்த மாதிரி தான் வந்தது. அதை பார்த்து ஆடியன்ஸ் பழகிட்டாங்க. இந்த படத்தை நான் கமிட் பண்ணும்போது நான் பயந்துட்டேன். நம்ம சரின்னு சொல்லிட்டாரு, ஆனா இப்போ காமெடி எடுப்படுமான்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே. சரி நம்ம இது வரைக்கும் நம்ம காமெடின்னு ஃபுல் ஃபிளெட்ஜ் காமெடி படம் பண்ணல, ஸோ நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்புறம் லேட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சது சிங்கமணி சார் ஓகே சொல்லிட்டாரு, இவர் ஓகே சொல்லிட்டாரு, சான்ஸ் ஓகே சொல்லிட்டாரு, இவர் கோதனம் ஓகே சொல்லிட்டாரு, ரெடி ஷூட் போற லெவலுக்கு வந்துட்டோம். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா இந்த ஜானர்ல வந்து இவங்க பழமும் தின்னு கொட்டையும் போட்டு அது தோப்பாய் காடாயிடுச்சு. கரெக்ட். ஸோ அதுல எக்ஸ்பர்ட் இவங்க. ஸோ நான் சொதப்புனா என்னை காப்பாத்துறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படியும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னதான் இருந்தாலும் நான் நடிக்கிற சீன் நான் தானே நடிக்க முடியும், அவங்க எனக்காக நடிக்க முடியாது. இந்த ஒரு குழப்பத்திலே இருந்தேன் நான். ஆக்சுவலாக வந்து இந்த முக்கால்வாசி படத்தை முடிச்சிட்டோம், டப்பிங் லெவலுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் 2025 ஓப்பனிங்கில் வந்து கத ராஜா வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ அது எனக்கு பெரிய பூஸ்ட் ஆச்சு. என்னன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், அதை யாருமே ரிலீஸ் பண்ணவே இல்லை. 11 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க, அது பெரிய பெரிய ஹிட் அடிக்குது. என்னன்னா அந்த காமெடியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, காமெடி வந்து நம்ம எந்த காலத்துலையும் நம்ம கரெக்டான ஒரு காமெடி படம் கொடுத்துட்டா ஆடியன்ஸ் அதை பார்த்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து. அதுக்கப்புறம் இவருக்கெல்லாம் டெய்லி ஃபோன், இவர் டப்பிங்ல வந்துருவாரு, இவர் எங்கேயாவது நடிச்சிட்டு இருப்பாரு, எங்க திருநெல்வேலியில் இருப்பாரு, இங்க இருப்பாரு, அப்ராட்ல எங்கேயாவது இருப்பாரு, இவருக்கு போனை போட்டு எங்க இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, அந்த கவுண்டர் இப்படி கொடுத்தனே நீங்க சொன்னதுக்கு அது கரெக்டானு கொஞ்சம் பாக்குறீங்களா கேட்குறீங்களான்னு. நான் ஷார்ட்டுக்கு நடுவில் இருக்கேன், நான் வரேன் சென்னைக்கு, நீங்க பண்றதை பண்ணிடுங்க, வந்து பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு தொந்தரவு பண்ணுவோம். இந்த மாதிரி நடந்தது. ஸோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இது பார்க்கும். ரெண்டாவது அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதில் அறுவாள் கிடையாது, ஆணவ கொலை கிடையாது, இது கிரைம் கிடையாது, இது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு 2.25 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்ற முகங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. அதை பார்க்கணுன்ற எனக்கு என்ன. அந்த ஆணவ கொலை இல்லை, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, இதெல்லாம் இல்லைல்ல, அதெல்லாம் செய்ய தெரியாது, டைரக்டருக்கு செய்ய தெரியாது. அது செய்ய தெரியாது. இது வந்து மக்கள் அதை நான் சொன்ன அவேர்னஸ் பண்ணுவது, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிலிம் அது. அதான் அந்த மோட்டிவேஷனில் அந்த படமே பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு படம் பார்க்குற 100 பேரில் ஒரு 10 பேர் திரும்பினாலே போதும், ஆசைப்படாமல் அதிக இதை இல்லாமல் அப்படி பண்ணாலே போதும் அப்படின்னு. நான் இங்கே போயிருந்தேன், நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். ஷோ அங்கே போனோடனே பெர்ஃப்யூம் வாங்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன். நான் போனோடனே இந்த பெர்ஃப்யூம் எவ்வளோங்க, இது இவ்வளோ டாலர் ஏதோ சொன்னாங்க, அது எவ்வளோ டாலர்னு சொன்னோடனே அங்கே போனேன், ஒரு பெர்ஃப்யூம் பக்கத்தில் ஒரு பேக் வச்சுருந்தாங்க. இது என்னங்க பேக்கு, இல்லை சார் இந்த பெர்ஃப்யூம் வாங்கினேன்னா அந்த பேக்கு ஃப்ரீ அப்படின்னாங்க. உடனே நான் அந்த பக்கம் போனேன், இன்னொரு பேக் இருந்துச்சு. உடனே நான் பெர்ஃப்யூமை பார்த்துட்டு அந்த பேக்கை திறந்து இதில் 2 பேண்ட் ஷர்ட் வச்சுக்கலாமான்னு அவன் கேட்டான், நீ உனக்கு பெர்ஃப்யூம் வேணுமா பேக் வேணுமா, உனக்கு பெர்ஃப்யூம் வேணுமா பேக் வேணுமா, பேக்குக்கு தனியாக செக்ஷன் இருக்குது, அங்கே பேக்குக்கு பெர்ஃப்யூம் கொடுப்பாங்களாங்க. நீ சிங்கப்பூர்ல நீ பர்ச்சேஸே பண்ண மாட்டேன், இப்படியே ரோட சுற்றி இருப்பா அப்படின்னு அவன் நினைச்சான். அது மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரிசி நெல் அளந்து போடுவாங்க. அப்படி நெல் அளந்து போட்டவுடனே இப்படி போட்டால் அந்த ஆள்கிட்ட அடுத்த தடவை நெல் வாங்க மாட்டாங்க. அப்படி நிலந்து போட்டுட்டு ஒரு கை எடுத்து அதுக்கு மேலே வைப்பாங்க, வச்சு போடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கோயம்பேடுலாம் காய்கறி வாங்கினேன்னா 1/2 கிலோ வாங்கினேன்னா 1/2 கிலோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் எடுத்து ஃப்ரீயாக போடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாரீஸ் வாங்கினோம்னா அதுக்கு மேலே ஒரு கர்ச்சீப் வச்சு கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த சேலையை பிரிச்சே பார்க்க மாட்டீங்க, இந்த கர்ச்சீப் எனக்கு தான் விடுவேன். புரியுதா உங்களுக்கு? எங்கள் இதில் எங்களுக்கு தோசை வாங்கினேன்னா கேசரி ஃப்ரீயாக கொடுப்போம். 4 பேர் சாப்பிட்டா 2 பேருக்கு தான் நாங்கள் பில்லை போடுவோம். அப்படின்னா அங்கே தான் மக்கள் போகிறாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு இதில் தான் அவங்களோட மிகப்பெரிய நாட்டம் இருக்குது, அந்த நாட்டம் இருக்குது. அந்த நாட்டத்தை பயன்படுத்தி தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க.
விலை குறைச்சிருக்கோம், 1000 ரூபா பொருள் 700 ரூபாய்க்கு தர்றோம். ஆனால் நீங்கள் உள்ள போகையில் ஒரு மணி வாங்குங்க, அது 310 ரூபாங்கிறான். இவன் மணியை வாங்கி அடிச்சுக்கிட்டே வந்து சார் இப்போ நம்ம டி நகர் போனோம்னா போகிறதுக்கு 500 ரூபா வரதுக்கு 500 ரூபான்னு வைங்களேன், 1000 ரூபா ஆட்டோக்கு செலவாகுது. ஆமா. அங்கே போய் ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க எவ்வளோ மிச்சப்படுத்திருப்பாங்கன்னா 1000 ரூபா மிச்சப்படுத்திருப்பாங்க. அந்த 1000 ரூபா மிச்சப்படுத்துறதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. கரெக்ட். ஒரு கட்டை போய் வாங்குறதுக்கு செம்ம கூட்டம் இருக்கும் என்ன, ஓகேங்களா? இப்போ ஆனால் அவங்க இங்கே உட்காந்து கணக்கு பண்ணி 1000 ரூபா மிச்சம் பண்ண ஆட்டோவுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அங்கே போயிட்டு அந்த அந்த அங்கே போயிட்டு ஜனங்களா போய் கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது நினைப்பிருக்கணும் ஒழிய இந்த ஆட்டோவில் போகிறது மறந்துடுவாங்க. சரி, நாட்டி சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்கள நம்பி நீங்க வந்து ஒரு ஃபுல் டைம் காமெடி மூவி பண்ணலான்ட்டு நீங்க வந்துட்டீங்க. ஆனா இது மக்கள் வந்து உண்மையாலே மக்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா இப்போ வந்து ஆடியன்ஸே நிறைய பேர் வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. இப்போ எனக்குலாம் வந்து நான் என்டர்டைன்மெண்ட் இருந்தா தான் படம் பார்க்க போவேன் சில பேர் ஆயிட்டாங்க. சில பேர் கான்டென்ட் ஓரியன்டா ஏதாச்சும் உண்மையா படம் பார்க்கறதுக்கு ஒர்த்தா ஏதாவது இருந்தா தான் நான் படம் பார்க்க போவேன் அப்படி ஆயிட்டாங்க. இது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு ரீச் கொடுக்கும் மக்கள் கிட்டன்னு நினைக்கிறீங்க? அது அந்த ரீச் கிடைக்கிற நம்பிக்கை தான். அதோட ஸ்கிரீன் பிளே, இவர் எழுதின ஸ்கிரீன் பிளே, அந்த மொத்தமா கதையை நான் படிச்சது, இதுல எல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படி நான் சொல்றதுன்னா, எப்பவுமே வந்து நம்ம மக்களோட மைண்ட் செட்டை இவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு புடவை வாங்கினா கூட ஒரு கட்சி வேணும், அந்த ஃப்ரீபிக்கு வந்து நம்ம ஆசைப்படுற மக்கள் ஆயிட்டோம் ஒரு காலகட்டம். இது அந்த காலத்துல இருந்தே பழகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு பேராசையா ஒன்று கிடைக்குது இல்லை, அங்கே போனால் மாட்டுவீங்க. அதில் உள்ள ஒரு இக்கு வைக்காம அவங்க பண்றதே கிடையாது. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்றோம். பட் அதை ஃபன்னோட சொல்றோம். ஸோ அதனால இப்போ நான் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது வந்து ஜென்ரலாகவே வந்து அது கேட்டவுடனே அவங்களுக்கு சிரிப்பு வரும். உதாரணமா ஒரு ட்ரைலர்லேயே இருக்கும் அந்த இது, ஏகலகிற வெகுதுவாரே தூரில் இருக்கிற எச்சல் காக்கில் இருக்கிற பச்சல். இது ஆக்சுவலாக என்னன்னா, தூரம் இருக்க எச்சல் நமக்கு தெரியாது, காக்கை பேக் லைட்ல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பச்சை கலர் தெரியும். இது உங்க கண்ணுக்கு தெரியாது. சாதாரணமா இருக்கும்போது டக்குன்னு புரிஞ்சு நான் ஒண்ணு பண்ண போறேன் ஆனா அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுறது இன்டைரக்டா சொன்னதான் அந்த வார்த்தை. அதை சொல்லிட்டே செய்வார், அது மக்களுக்கு புரியாது. நான் உங்களை ஏமாத்த போறேன் உங்களுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டே ஏமாத்துவாருல்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை, அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் அது. இது வந்து ஜெனரல் லோக்கலா வளர்ந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் அது. ஸோ அதுதான் அதோடைய அந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்லாம் உள்ள வரும்போது இன்னும் அவங்களுக்கு கியூரியாசிட்டி வரும். அடுத்தது இவன் என்ன பண்ண போறான், இவன் எப்படி தப்பிக்கிறான் இங்கேருந்து, இப்போ மாட்டினானா இல்லையா, அந்த ஒரு இது வந்துட்டே இருக்கும். அதனால இது ஆடியன்ஸுக்கு வந்து கிரிப்பா இருக்கும். இன்னும் நீங்க எதை சொன்னாலும் அதுல ஒரு சுவாரஸ்யமும் நகைச்சுவையும் கலந்து சொன்னீங்கன்னு வைங்களேன், எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிடும். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு நல்ல பேச்சாளர் வந்து நாலு பேர் 10 பேர் சிரிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டான் சொன்ன கூட சொல்லியிருந்தேன். எல்லா உணர்வுகளுக்கும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அழுகிற படத்துல உள்ள உட்காந்து அழுகிறானு டார்ச் வச்சு நான் பார்க்க முடியாது. ஆனா சிரிப்பு மட்டும்தான், கைத்தட்டல் மட்டும்தான் வெளில தெரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க, அந்த உணர்வு தான். அப்ப நீங்க அதை நகைச்சுவையோட சொல்லும் பொழுது எந்த கருத்தா இருந்தா ஏத்துக்குவாங்க. இப்ப கூட ஒரு யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன், அதெல்லாம் நம்ம கம்பி கட்ட கதை தான். அதுவும் இங்க வடநாட்டு சைட்ல இருந்து 2 பேர் இந்த ஜேசிபி மாதிரி தோண்டும் பாத்தீங்களா, அவனும் 2 பேர் பேசியிருக்காங்க. பேசி டேய் ஏடிஎம் மிஷினை வந்து உடச்சி எடுக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா யாரோ மக்கள் பாத்துறாங்க, பேசாம தோண்டி அப்படியே அடியோட தோண்டி எடுத்துட்டு போயிருவோம், போய் அந்த பக்கம் வந்து கருவ காட்டு பக்கம் வச்சு உடச்சு மெதுவாக உடச்சு எடுத்துக்கலாம் ஐடியா. இவனு ஜேசிபி சரின்னு சொல்லியிருக்கான். ஓகே ஜாலியாக போயிட்டு எந்த ஏடிஎம்ல எடுக்கணும் எடுத்து அடியோட பிடிங்கி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இப்போ யூடியூப்ல பார்த்து வரும். போய் எடுத்துட்டு 3 மணி ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கே, தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜேசிபி இன்னும் இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஓனர் இருக்கான். டே வந்துட்டீங்களா, வந்துட்டு எங்க இந்த ஏரியாவுக்கு போங்க, அந்த ஏரியாவுக்கு அங்கதான் ஆள் இருக்காது, அங்க போய் உள்ள கொண்டு போயிருங்க, நல்லா உள்ள போயிருங்க, கருவ காடா இருக்கா அங்க வச்சிருங்க, வச்சு குத்தி உடைங்கடா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இன்னொரு 1/2 மணி நேரத்தை விடிய போகுதுன்னு உடைச்சிருக்காங்க. உடச்சு ஏடிஎம் மிஷினை முக்காவாசி உடச்சிட்டாங்க. உடச்சும்போது 4:30 வந்திருக்கான் இந்த முக்கியமான நாள். வந்தவொடனே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அண்ணே உடைக்க முடியலனே, பேசாம இங்கேருந்து எடுத்து போய் இன்னொரு இடத்துல போய் உடைப்புமானே, எவ்வளவு குத்துனாலும் உடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க. ஜேசிபி மிஷின் வேற பக்கத்துல நிக்குது. அட்டி செம்ம அட்டி அவங்க 2 பேத்துக்கும். என்னன்னா அது ஏடிஎம் மிஷின் இல்ல, அந்த புக்கு இது பண்ணுவாங்க, என்ட்ரி போடுவாங்க இல்ல, அந்த மிஷினை குத்தி எடுத்து வந்திருக்காங்க. டேய் இதுல உள்ள காசே இருக்காதா, ஏன் காசு இருக்காது, ஏடிஎம் மிஷின் தானே இதுவும், டேய் புக்கு என்ட்ரி போடுறதுடா. அப்ப இப்ப நீங்க என்னன்னா இது வந்து ஒரு ஹியூமர். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் தெரியாம ஒரு என்ட்ரி போடுற மிஷினை தூக்கிட்டு போயிட்டான் அப்படி. ஆனா இதுல என்ன இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, இவங்க அடியோட தூக்கிட்டு கூட போவாங்க. அப்ப அதுலயும் நம்ம வந்து ஏடிஎம் மிஷின்ல இருக்கிறவங்க, நமக்கு ஏடிஎம் மிஷின் ஐசா நம்ம நம்பரை போட்டு எடுக்கிறது மட்டும் இல்ல, கொத்தா போறவங்க இருக்கான். அப்ப அவன்கிட்ட இருந்தும் அந்த ஏடிஎம் மிஷின் நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா, அது அந்த கருத்து வருது, ஒரு நகைச்சுவையும் இருக்கு பாத்தீங்களா. இதுதான் விஷயமே, அதுதான் நம்ம கம்பி கட்டுற கதை. அதே மாதிரி இன்னொரு கம்பி கட்டின கதை இருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லீடர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த லீடர் இறந்த உடனே ஒரு பெரிய கலவரம் நடக்குது. எல்லா ஷாப்பையும் உடைக்கிறாங்க வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஷோரூம், பேட்டா ஷோரூம் மாதிரி ஒன்று இருக்குது.
அதில் வெளியே நிறைய மாடல்ஸ் செப்பல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை ஒருத்தன் உடைக்கிறான். உள்ளே விட்டு கையை விட்டு அந்த செருப்பை பூரா ஒரு பெரிய ஒரு பையை எடுத்து ஒரு சாக்கு எடுத்து உள்ளே எடுத்து போகிறான். உள்ள உடையில அப்படியே ரத்தம் வலியுது. இருந்தாலும் எடுத்து போடுறான். ஒரு 50 செருப்பு எடுத்து போட்டான். எடுத்து போட்டு மூட்டை கட்டி ட்ரிப்ளிகேனில் போய் ஒரு ரூமில் போட்டுட்டு அப்படியே துணியை கட்டி மருந்து மட்டும் போட்டு ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு அப்படியே 10 நாள் சௌரியப்படுத்து. அண்ணே உங்களுக்கு ஷூ வேணுமாண்ணே, 5000 ரூபா சொன்னேன், 2000 ரூபாய்க்கு வாங்கிறீங்களா அண்ணே, 2000 ரூபா செருப்பு 1000 ரூபாய்க்கு வாங்கிறீங்களாண்ணே அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு மெட்ராஸ் வந்து டெலிவரி கொடுத்துட்றேன், அவன் எனக்கு அட்வான்ஸ் போட்டு விடுறேன், வந்து நான் வாங்கிக்கிறேன்னு வந்துட்டான். வந்த உடனே கதவை திறக்கிறான், உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே ஷாக்லேருந்து இந்த ஷூ யாரார் கொடுக்கணும், செருப்பு யாரார் கொடுக்கணும், லேடிஸ் யாரார் கொடுக்கணும், இன்னைக்கு விற்றுருவோம், இப்படி 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுலாம்னு சொல்லி அப்படியே கொட்டுறான். கொட்டிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறான். எடுத்தது பூரா லெஃப்ட். ஐயோ, சூடி எடுக்கல. நீங்க ஷோரூம்ல வைக்கிறது பூரா லெஃப்டா வச்சிருப்பான், இல்லாட்டி ரைட்டா. டிஸ்பிளேல இருக்குல்ல, அது எப்பவுமே ஒரு அது வந்து 146 140 அந்த பாக்ஸ் வரும். ஆமா, ரெண்டுமே ஜோடியா வைக்க மாட்டான். இவன் எடுத்தது பூரா லெஃப்டா. அப்ப இவன் எவ்வளவு பிராடு, அதை வச்சவன் அப்ப கம்பியை கரெக்டா அது கம்பி கட்டின கதை. அப்ப அது ஜோடியா இருக்கிறத எவனோ ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து அந்த கடையில இருக்கிறவங்க வந்து ஒண்ணுதான் வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. உஷாரா. எனக்கு தெரிஞ்சு இந்த பொக்குலின் கரைக்கு தான் அவங்களா இருப்பானோ. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மகாராஜால வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு வில்லனான ஒரு ரோலா வந்துட்டீங்க. நாங்க எதிர்பார்க்காத ஒரு ரோல் அது கடைசியில அப்படி ஆனது. அதே மாதிரி ஒரு ரோலா தான் இதுலயுமே இருக்குமா, இல்ல இதுல ஃபுல் டைம் பாசிட்டிவா ஜாலியா இப்ப பழைய சிங்கம் புலி சார் பார்த்தேன் பழைய மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல் ஹியூமரான ஒரு ஃபிலிம் தான் அது. ஆனா இதுல வந்து ஏமாத்துவோம். அதுல சாரோட அசிஸ்டண்டா இருப்போம். சார் என்னை நம்பி சில விஷயங்கள் பாரு, சாரை நம்பி நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தான். எந்த பிள்ளையும் நான் போய் பலாத்காரம் பண்றதோ ஏமாத்துறதோ அது இன்னொரு தடவை நான் போய் அதெல்லாம் சார் எனக்கே அதை பார்க்கும்போது தினமும் நட்டிச்சேன். நான் என்னமோ ஆட்டோ பிடிச்சி தினம் போய் இதை பண்ணிட்டு வர்ற மாதிரி அது ஒரு பிலிம்னு நினைக்காம நீங்களா நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்ல சார், நீங்க எப்படி இப்படி ஒரு ரோலை சூஸ் பண்ணீங்கன்றது இப்படி இவரோட டேலண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. என்னன்னா மெத்த படித்த ஒரு மனிதர், ஒரு அருமையான ரைட்டர், அருமையான டைரக்டர். இப்போ மகாராஜா நான் ஒரு ரோல் பண்ணல, அந்த ரோலை இவர் பண்ணி தான். ஏன் நீங்க ஆல்ரெடி வந்து கண்ணபிரான் ரோல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க. இப்ப வந்தாருன்னா இவர் கேஷுவலா இருப்பாரு, இவர் மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இருக்காது, இவர் என்ன பண்ண போறாருன்னு பெருசா தெரியாது, ஆனா அது ஒரு ட்விஸ்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு நடிகரா அவரால் எல்லா ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா he was ரைட்டர் himself, he was a director himself, அண்ட் மெத்த படித்த ஒரு மனிதர். அவரால் வந்து மனிதர்களை படித்தவர் அவர். அது எப்படி நான் சொல்றது, பாடக புத்தகங்களை படிக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், அது வந்து நம்மளுடைய கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆனா இன்னொரு கிஃப்ட் எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு இவர்கிட்ட உண்டு, மனிதர்களை படிப்பார். இப்ப இவர் உட்கார்ந்துருக்காருல, இது பார்த்தாருன்னா இதை எந்த படத்துல எந்த சீன்ல அதை பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி அவரை உட்காந்து பிளான் பண்ணி அவருக்குள்ள அந்த கிரகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அதனால இவர் எங்க போனாலும் இவரை சுத்தி எப்பவுமே ஒரு 10 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் பேச அது அவரை ரசிச்சிட்டே இருப்பாங்க எல்லாரும். அது பெரிய கிஃப்ட். அது இன்னொன்னு, நான் ஒரு கம்பி கட்டியிருக்கேன். நம்பி எப்படி கம்பி கட்டியிருக்கேன்னா, அது லூஃப்தான்ஸா ஃப்ளைட்ல கட்டியிருக்கேன். அது ஹிட் ஆயிருச்சு அந்த கட்டின கம்பி. எப்படின்னா, நான் சுவிட்சர்லாந்து ஷூட்டிங் போயிட்டு வரோம். நான் சரத்குமார் சார், சுந்தர்சி சார் எல்லாம் போகிறோம். கிரேட் ரைட்டர் ப்ரொடியூசர் பஞ்சு அருணாசலம் வர்றாரு. அவரும் நானும் பக்கத்தில் இருக்கும். அவரை நான் அங்கே 20 நாள் நான் தான் அவரை பார்த்துக்கிட்டு, ப்ரொடியூசர் அவர் வர்றாரு, அவருக்கு வேணுங்கிற ஹெல்ப், சாப்பாடு வைக்கிறது போகிறது வரை நான் அப்போ அசிஸ்டண்ட் ஆகிட்டேன். அப்போ திருப்பி ரிட்டர்ன்ஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரோம், ஜெர்மன்லேருந்து வரோம், ஃப்ராங்க்ஃபோர்ட் ஏர்போர்ட்லேருந்து வரோம். நான் படுத்திருக்கேன். எனக்கு அவங்க ஒரு பிளாங்கெட் கொடுக்குறாங்க, சூப்பர் பிளாங்கெட், லூஃப்தான்ஸா, அந்த பேட் பறக்குது. இப்படி ஒரு பிளாங்கெட்டோட ஃபீல் எனக்கு நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் இது எந்த கடையில் கிடைக்கும்னு தெரியல. அந்த கடையில் விற்றாலும் அவ்வளோ காசு போட்டு நம்மளால் வாங்க முடியாது, அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்கும். அப்போ எனக்கு மைண்டு ஃபுல்லாக 16 மணி நேரம் பறக்கிறோம், இதை எப்படி நம்ம வீட்டுக்கு எட்டு போகிறது அப்படிங்கிறது தான் என் எண்ணமாக இருந்துச்சு. அப்போனே வந்து மெட்ராஸில் வண்டி இறங்கிடுச்சு. நான் பார்க்குறேன் இந்த பிளாங்கெட்டை கேட்பாங்களோ அப்படின்ட்டே இருக்கேன். டக்குன்னு பஞ்சு அருணாசலம் எந்திரிச்சார், ப்ரொடியூசர் எந்திரிச்சார். சாரு, நான் அவருக்கு பொத்தி விட்டேன்.
அவருக்கு பொத்தி விட்டேன். அவரும் தேங்க்ஸ்ரா அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. அவர் பின்னாடியே நான் நடந்து வர்றேன். அவர் பெரியவர், அந்த கண்டிப்பா வெளியே வந்து அவங்களாம் வந்து அவர்கிட்ட எடுக்க மாட்டார், கொடுத்துட்டு போங்கன்னு கேட்க மாட்டார். அவர் கொஞ்சம் ஓல்டு பர்சனு, அதனால் ஓகே சார் அப்படிங்கிறாரு. நான் அவர் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இமிக்ரேஷன்லாம் வாங்குறேன். திருப்பி அவர் பெட்டியெல்லாம் இறக்குறேன், வெளியே வர்றேன். அவரோட கார் வருது. அப்பா உட்காந்துக்கங்கப்பா அப்படிங்கிறேன். அவர் உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போதே அந்த பெட்ஷீட் அப்படியே கதவு போட்டுனேன். அப்படியே கண்ணாடி இறங்குச்சு. பயங்கரமான களவணி பேராட்டாரு. இப்போ அங்கேயும் நம்ம வந்து ஒரு 2 mm கம்பி வாங்கி அங்கே ஒன்று 1996 கட்டியிருக்கோம். சூப்பர். இது மாதிரி ஆக்சுவலி நிறைய 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 விஷயங்கள் நம்ம லைஃப்ல பண்ணி 1 2 தான், நிறையான்னு சொல்லாதீங்க. 1 2 தான். என்ன நீங்க இன்டர்வியூ முடிச்சோன்னா களவாணி பேர் ஆக்கி விட்டு இதெல்லாம் ஆக்சுவலி வந்து மக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான். நீங்க வந்து சதுரங்க வேட்டையில சொன்னதா இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த படத்துல சொல்ல போறதா இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். பட் அவரு சொன்ன மாதிரி வேற எந்த லாங்குவேஜஸுக்கும் இந்த படத்தை நம்ம எடுத்துட்டு போக முடியல அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் சதுரங்க வேட்டையை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அது வந்து என்ன பண்றாங்க, அந்த ஹீரோ வந்து மாஸ் ஹீரோவா காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த சதுரங்க வேட்டையை பாத்தீங்கன்னா அவன் ஒரு சாமானியன், ஆனா கழுவுற மீன் நழுவுற மீன். அது உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருச்சு. அது மாஸ் ஹீரோவை காட்டினா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. ஏன்னா அது என்னன்னா அதோட பிரச்சனை என்னன்னா, இவன் மாஸ் ஹீரோ வந்து இவனால என்னமோ பண்ண முடியும். இவனால ஒரு 20 பேர் அடிக்க முடிஞ்சா இவன் போய் கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்படியே பாக்கெட்ல எடுத்து போயிட்டே இருக்கு போற கேட்டா படான்னு ஒரு ஆராதனை. இது வந்து விவேகம், வீரம் இல்ல. அவங்க வீரமா நினைச்சாங்க. இது விவேகம். விவேகம். இது ரெண்டு வித்தியாசம். புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். இப்ப இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ணலாம். ஆனா இப்ப நான் தமிழ்ல நம்ம ஒரு பிளே பண்ணிருக்கோம்ல, இதை கரெக்டா அவங்க தெலுங்குல மற்ற லாங்குவேஜ்ல புரிஞ்சு பண்ணாங்கன்னா வந்துடும். இப்போ இந்த காலம் வந்து ஓடிடி காலமா இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களே ஓடிடியை டப் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு. சூப்பர். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா விவேகமற்ற வீரம் கொலைத்தனம், வீரமற்ற விவேகம் முட்டாள்தனம். அதுல தனம்னு வருது. கம்பி கட்டுற கதையில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உண்மையாலே இப்போ நீங்க வந்து இதை ஏமாந்துடக்கூடாது, ஏமாத்துறத பத்தியும் ஏமாந்துடுறத பத்தியும் அப்படின்றத பத்தி தான் நிறைய பேசின்னு இருக்கீங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏமாத்துனது இல்ல, ஏமாந்து போய் ஏதாவது இருந்தது? இல்ல ரெண்டுமே இருக்கும். ஏமாத்துறது மீன்ஸ் இந்த சார் சொன்னார்ல, சின்னதா ஒரு ஆசை, அந்த ஒரு விஷயம். சின்ன வயசுல நம்ம ஒரு படிக்கிற நேரத்துல ஒரு நெல்லிக்காய் வந்து நைஸா அந்த பாட்டிக்கு தெரியாம எடுக்கிறதுங்கிற மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும். நம்ம வீடுகள்ல போய் சொல்லுவோம்ல, தங்கச்சிட்ட அம்மாட்ட சொல்ற மாதிரி ஏமாத்துறது, ஏமாறுறதும் இருக்கும். இப்ப யார்கிட்ட கேக்குறீங்க? இல்ல நான் ஜெனரலா நம்ம சின்ன வயசுல பண்ணிருக்கோம். ஹோட்டல்ல போய் சாப்பிட போவோம். வீட்டுல வந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, இந்த இதை வாங்கிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஒரு வடையை எடுத்து சாப்பிடுவோம். வாங்க இதுக்கு மட்டும் தான் வடைக்கு காசு கொடுக்க மாட்டோம். இப்படிலாம் நம்ம பண்ணிருக்கோம். அது அவருக்கே தெரியும். இல்ல சார், ஏமாந்து போனதுதான் இப்ப எனக்கு. இது வந்து நாங்க ஏமாத்தினது. ஓகே. ஏமாந்து போனதுன்னா என் வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்கல. ஆனா என்னுடைய நண்பர் பாம்பேல ரைட்டர் இருக்காரு, அவர் வாழ்க்கையில நடந்தது. ஒரு பெரிய படம் ஒர்க் பண்றாங்க, அதோட ரைட்டிங் செஷன் போயிட்டு இருக்கு. எல்லாரும் டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா குயிக்கா டேட் கொடுத்தாரு, ஹீரோ பண்ணணும், கம்பெனி ரெடி எல்லாம் போயிட்டு இருக்கு. அவருக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. அவர் எடுத்துட்டு, ஹலோ என்னங்க பிரச்சனை சார், இந்த மாதிரி நாங்க அந்த நெட்வொர்க்ல இருந்து பேசுறோம், உங்க சிம் எல்லாம் டீஆக்டிவேட் ஆக போகுது, ஒரு 2 hours நீங்க ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் சார், அதுக்கப்புறம் தானே ஆன் ஆயிடும், நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா தானே ஆயிடும். சரி சார் பண்றேன் சார், வைங்க சார் ஃபோன் ஆயிடுச்சு. ஃபோனை கட் பண்ணிட்டார். இந்த ஒர்க் டென்ஷன் ஃபோனை கட் பண்ணி வச்சார். அவர் மட்டும் ஸ்கிரிப்ட் போயிட்டே இருக்கு, அங்க பேச்சு இங்க போச்சு, ஆஃப் பண்ணி வச்சிட்டாரோ, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சாரு. ஓகே. இப்போ அவர் ஒய்ஃபுக்கு ஃபோனு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, மேடம் இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க கண்ட்ரோல்ல இருக்காரு, 50,000 நீங்க பணம் அனுப்பலன்னா அவரை டேமேஜ் பண்ணி தான் அனுப்புவோம், உங்க இஷ்டம், இன்னொரு 10 நிமிஷத்துல நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ இவர் என்னடா இது இப்படின்னு சொல்றேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. திருப்பி ஃபோன் பண்ணாங்க, திருப்பி ஒரு 25 கால் ஃபோன் பண்ணிட்டாங்க. பயம் வந்துச்சு. இப்போ திருப்பி அந்த ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி நீங்க வெளியில போனீங்களோ எதை பண்ணீங்களோ வேற கூட நடக்கலாம், 50,000 ரூபாய்க்காக வாழ்க்கை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அழ வச்சு கரெக்டாக அவங்க 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இப்போதான் ஜிபே வசதியெல்லாம் இருக்குல்ல, அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுன்னா சரி, இப்போ வந்து டென்ஷன். இவர் அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஃபோன் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி ஃபோன் ஆன் பண்றாரு. பார்த்தா ஒய்ஃப் மிஸ்டு கால்னு அலர்ட் வரும்ல, ஒரு 30-40 ஃபோன். இப்போ இவருக்கு பயம் வந்துச்சு, இவ்வளோ ஃபோன் ஒய்ஃப் பண்ணிருக்கு, வீட்டில் ஏதோ டென்ஷன் போல இருக்கு அப்படின்னு நினச்சி உடனே ஒய்ஃப் கிடைக்கிறாரு. என்னம்மா இப்போ இத்தனை ஃபோன் பண்ணி எதுக்கு இங்கே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னு. இப்போ ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சு நான் வேலையை பார்த்துருக்கேன், என்னம்மா ஏங்க இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, நான் 50,000 ரூபா ஒருத்தர் பிடிக்கிட்டாங்க. உடனே இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த நம்பர் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வாங்கிட்டார். அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு.
ஏன் எப்படி ஆச்சு, நீங்க எப்படி அலர்ட்டா இல்லாம? தெரியல, நான் நார்மல் கால் எடுத்துட்டேன். அவர் வந்து சதுரங்க வேட்டை படத்தோட ஃபேன். ஆஸ் அ ரைட்டராகவே அந்த படத்தை ரொம்ப ரசிச்சாரு. இப்படி எனக்கு விஷயம் தெரிஞ்சும் நான் மாட்டிருக்கேன் நட்டி, உன் ஞாபகம் வந்து அதுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. இது வந்து என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்டா இருந்தது. ஓகே. அண்ட் சிங்கம்புலி சார்னாலும் நாட்டி சார்னாலும் ஒரு ஃபேமிலியா போயிட்டு இவங்க படத்தை பார்க்கலாம். நான் ஏமாந்ததை சொல்லிடுறேன். நான் ஏமாந்ததெல்லாம் சொல்லி சொல்லுங்க சார், தாராளமா. சின்ன வயசுல 10th 11th படிக்கையில எல்லாம் நம்ம தொழிலதிபர் ஆகணும், தொழிலதிபராகி நம்மளே படம் எடுக்கணும்னு ஆசை. அப்போவேவா? அப்போ வந்து அப்பெல்லாம் இந்த மஷ்ரூம் பத்தி எல்லாம் பெரிய விழிப்புணர்வுலாம் கிடையாது. மஷ்ரூம்னா காட்டுல இருந்தா எடுத்து வரணும், ஆர்டிஃபிஷியல் மஷ்ரூம்லாம் தெரியும். அப்போ ஒருத்தர் ஆர்டிஃபிஷியல் மஷ்ரூம் வச்சிருந்தாரு. நம்ம என்ன செய்வோம், காளான் சூப்பு போடுவோம், சூப்பு போட்டு விற்போம் அப்படின்னு சொல்லி காளான் சூப்புலாம் போட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லி நல்லா சூப்பு போட்டு கொடுப்பான்னு ஒரு அண்டா நிறையா போட்டு கொடுத்துருச்சு. போட்டு சைக்கிளில் வச்சு பஸ் ஸ்டாண்டில் விட்டு அப்படி விற்க போகிறேன். நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச குடும்பம், அதனால காளான் சூப்பே அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க தான் காளான் சூப் அப்படி. ஏன்னா கொஞ்சம் படிக்க போகிறவன் சூப் விற்கிறான்னு வைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்றுறேன். அதில் ஒருத்தர் வருவான், சூப் போடுங்க அப்படிமா. சூப் அதில் தம்பி ஒரு பீஸ் போடு அப்படிமா. சார் இது மட்டன் சூப்பெல்லாம் கிடையாது, காளான் சூப்பா எனக்கு வேணாம்பா, காளான் சூப்பா என்னப்பா அப்படின்ட்டு போயிடுவான். சாயந்தரம் வந்து வைக்காதா காலையில் அப்படி வருவேன். வந்தோடனே எங்கள் அம்மா சரி வித்த காசெல்லாம் நேராக போய் சாமி கிட்ட வச்சு எடுத்துக்கிடாங்க அப்படியே நிற்பேன். வித்தலடா சம்பாரிச்சல சாமி கிட்ட வச்சு எடுப்பேன், அப்படியே முழிப்பேன். எங்கள் அம்மா திறந்து பார்க்கும், சூப்பு அப்படியே இருக்கும். எங்கள் அம்மா 2 டம்ளர் எடுத்து வச்சு கீழே ஊற்றிட்டு நாளைக்கு சூப்பு போடுன்னு சொன்னா தொழிலதிபராக போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு தடவை ஒரு பலாச்சோலை ஜாக்ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றேன். 2 சொலை வந்து 1 ரூபா சொல்கிறாங்க. அப்படி இல்லை நானும் வாங்கி சாப்பிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு கொடைக்கானல் போகிறேன். பார்த்தா மலையாக பலாச்சோலை ஜாக்ஃப்ரூட் வச்சுருக்காங்க, பலாப்பழம் வச்சுருக்காங்க. நான் கேட்டேன்னே சார் 10 ரூபாய்க்கு பலாச்சோலை விடுங்க அப்படின்னா அவன் ஒரு பழத்தை எடுத்து கை கொடுத்தான். என்னடா 10 ரூபாய்க்கு பலாப்பழம் கொடுக்குறான். தொழிலதிபர் வெளியே வர்றான். வெளியே வந்து இங்கே வந்து மீன்பாடி வண்டியை பிடிச்சி ஒரு 2000 ரூபாய்க்கு முகத்தை அடகு வச்சு, என் ஃப்ரெண்டோட முகத்தை அடகு வச்சு ஒரு 500 பெலாக்கா தூக்கி வச்சு கட்டி தேனிக்கு வர்றான். விற்க போகிறோம், தொழிலதிபர் ஸ்டார்ட்டு அப்படிங்கிறான். நேராக கோயிலில் வந்து சூடமெல்லாம் பொருத்தி வச்சுட்டு போய் இறக்கி விடுறான். ஆளெல்லாம் இறக்காம நாங்களே வேலை பார்க்குறோம். எதுக்கு அவனுக்கு காசு கொடுப்பானே. அப்படி இறக்கணுன்னே வண்டியெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா வண்டியை ஓரமாக நிப்பாட்டி கட் பண்ணோம். தம்பி சாயந்தரம் விற்று வந்து வாங்கிக்கங்கண்ணா. சரி அப்படின்னாச்சு. சரின்னாச்சு. அவனு நேராக போகிறோம், போய் பார்த்துட்டு வாங்க, படம் பார்த்துட்டு வாங்க சாமின்னா நாங்கள் போய் புரோட்டெல்லாம் சாப்பிட்டு அந்த படம் பொன்னி நதி உலகத்திலேயே இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதே இல்லை. மண்ணில இருந்த காதலையும் சொல்லலாம், நடுவு சரணத்துல தான் பொன்னி நதி கேள்வி. அடுத்து மண்ணில் இந்த காதல் என்னடா மூச்சு விடாம போடுறான். என்னடா வெளியே வந்து திருப்பி ரோட்டா சாப்பிட்டு நேராக போகிறான். தம்பி இன்னும் பலாப்பழம் வைக்கல, கம்சன் கடை இத்தனை வாங்கிக்கங்க போங்கண்டாரு. திருப்பி நாங்க போய் உங்களுக்கு பாட்டே மனப்பாடம் ஆயிருக்குமே. அப்படி வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தோன்னே வாங்க தம்பி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 230 ரூபா கொடுத்தாப்புல. ஐயோ என்ன சார் சார் ஒரு பலாக்கா என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க? தம்பி அது மலைப்பழா, அதை 1 உரிச்சோம்னா 2 சொலை தான் இருக்கும். அதை வெட்டி ஆடு மாடுக்கு தான் போடுவாங்க. போயிட்டு வாங்க. நாங்க அதுலேருந்து நாங்கள் பொன்னி நதி அழுதுகிட்டே வந்துட்டோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம், இந்தோனேஷியா போயிருக்கோம். இந்தோனேஷியா கண்ட்ரிக்கு போயிருக்கோம். அங்கே போனோடனே உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ என் கூட வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் எல்லாம் இருக்காரு. அவருக்கு மெட்ராஸில் உடனே வேலை. அதனால எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்டையும் அந்த இதெல்லாம் பெட்டியில் இருக்க பணமெல்லாம் எடுத்துக்கினாரு. அந்த பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்து வச்சு திறந்து பார்த்தா பெட்டி நிறையா பணம். அதை அப்படி கொடுத்துட்டு ஓகே செட்டில் பண்ணிட்டு வச்சுருங்க, மற்ற பார்த்துங்க, நான் இந்தியாவுக்கு வந்தோடனே கூப்பிடுங்கன்ட்டு அவர் போயிட்டார். நாங்கள் 2 பேரும் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். நான் இவர்கிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, மைசூரில் ஒரு பங்களா கட்டணும் அப்படிங்கிறாரு. அவர் கேட்குறேன் உனக்கு என்ன ஆசைன்னு, மெட்ராஸில் ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறோம். சரி அப்படின்னானே சரி முதல் ரூமை வெக்கேட் பண்ணுவோம், ஏர்போர்ட்டுக்கு போகணும், சாயந்தரம் போகணும், தூரம் வெக்கேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வெக்கேட் பண்ணோன்னே நான் போய் ஒரு கட்டை எடுத்துகிட்டு கடன்னு இறங்கி வந்தேன். வந்துட்டு வெக்கேட் பண்ண கையெழுத்தேன், இந்தாங்க அப்படின்னு வந்தேன். அவர் இதே மாதிரி இன்னும் ஒரு 10 கொண்டு வா அப்படின்னா. அது மொத்தமே 5000 ரூபா தான் வேல்யூ. மேலே போய் ஒரு 10 கட்டு இட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்படின்ட்டான்.
அடடா பார்த்தா பெட்டி ஒரு பெட்டியில் பாதி போயிடுச்சு. அப்புறமேல வந்து ஆட்டோவில் ஏறி போகிறோம். இடையில ஒரு காஃபி ஹவுஸில் போய் சாப்பிட்டு காஃபி குடித்தோம். அதே மாதிரி ஒரு கட்டு எடுத்து கொடுத்தோம். 4 கட்டு கொடுத்தான். 4 கட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் உள்ளே போய் ஏர்போர்ட் உள்ளே போய் அங்கே சாப்பிடலான்னு சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டோம்னா அது ஒரு பெட்டி போயிடுச்சு. அடப்பாவி. ஆமாம், அது பண மதிப்பு அவ்வளவுதான் போல. பண மதிப்பு அவ்வளோதான். மொத்தமே நான் எங்ககிட்ட இருந்தது மொத்தமே 2.5 லட்ச ரூபா தான் இருந்தது. அதில் நாங்கள் அவர் மைசூரில் பங்களா, நம்ம ஒரு படம் பேன் இண்டியா பிலிம், அங்கேருந்து இங்கே வந்து ஏர்போர்ட்டில் இவங்கிட்ட இந்த பணம் சேஞ்ச் பண்ண இல்லை வெயிட்ட கொடுத்தோம். அவன் மொத்தம் பண்ணி 6,500 கையில் கொடுத்து அவனுக்கு ஒரு 8,500 கையில் போடாருனாங்க. இப்போ நீ எழுதி பப்படம் கூட பொறிக்க முடியாதாச்சு. என்னோட கொஸ்டின் என்ன நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ சிங்கம் புலி சார்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா செம்ம படம் இருக்கும், நான் வந்து குடும்பத்தோட போய் ஜாலியா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அண்ட் நாட்டி சார்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷன் இருக்கும், நீங்க இருந்தா காமெடியா ஒன்று இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். பட் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய கேர்ள்ஸா இருந்தாங்க, ஒரு சாமியார் கெட்டப்ல சார் இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மேபி ஏதாவது வேற அடல்ட் கண்டென்ட்டா லைட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி என்ன எப்படி இருக்க போது அந்த மாதிரி எந்த கண்டென்ட் நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஜென்ரலா ஒருத்தன் தன்னுடைய மூளை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கிறான், எப்படி ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றான், அதை எப்படி டேக் ஓவர் பண்றான், அதை தான் ஒழிச்சு வச்ச ஒரு பொருள் அவனுக்கு கிடைக்கணும், அதுக்காக அவன் என்னென்ன பண்றான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட இது. வந்து உங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்குமே தவிர உங்களை முகம் சுளிக்க வைக்காது. டயலாக்லயும் அப்படி இருக்காது. சுருணிக்கு ஒன்று புரியலை. இன்னும் சுருணி வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நீங்கள் நிறைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க ஆசிரமத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. சரி, இதெல்லாம் நான் இது இன்ஸ்டாகிராம்ல கேள்விப்பட்டதால இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். நீங்க ஒரு சாமியாரை பாக்குறீங்க, அந்த சாமியார் பேர் சொல்ல, அவர் இந்தியாவில் இல்லை வேற எங்கேயோ போயிருக்காருங்கிறாங்க, ஐலண்டை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அவர் சோலோ போட்டோ என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? அவர் க்ரௌடு போட்டோ பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? நீங்கள் வேறு ஆசிரமெல்லாம் பார்த்ததில்ல, ரஜினி சாஸ்திரமா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லை கேர்ள்ஸ் எல்லாம் இருக்குது. கேர்ள்ஸ் இல்லைன்னா ஆசிரமமே கிடையாது. கேர்ள்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது. இப்ப சுரினி இல்லாம இந்த இன்டர்வியூல கிடையாது. கரெக்ட். 3 கேமராமேன் இருக்காங்க, அவங்கள பத்தி யார் பேசணுமா? சுரினி தானே பேசிட்டு, சுரினி தானே பேசிட்டு. அதுதான் கான்செப்ட். அது எப்படி நீங்க இல்லாம பண்ண முடியும்? அதை எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. இயற்கை கொடுத்தது என்ன? அவங்க எல்லாம் இந்த வைரமுத்து சார் சொன்ன மாதிரி பெண் இல்லாத ஊரிலே ஆண் பூ கேட்பதில்லை அப்படின்னு கேட்பாரு. பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. கொடிதான் பூ பூப்பதில்லை. கொடியே பூ பூக்காதரா, இனி என்னடா பூ கேட்க மாட்டேங்கிற. இன்னொன்னு அடுத்த வாரம் எழுத போறாரு, பெண் இல்லாத ஊர்ல செடியை முளைக்காதரா. அப்படியே செடியா முளைச்சா நாங்க விட மாட்டோம். அதனால பெண்கள் இல்லாத உலகம் இல்ல சார் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கு. அது முக்கியமா ஆசிரமத்துல இருக்காது. ஓகே சார். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய சோஷியல் மீடியால இந்த மாதிரி விஷயங்கள்ல பாக்குறதுனால கேள்விப்படுறதுனாலதான் இப்படி ஒரு கொஸ்டின் நான் வச்சேன். கைண்ட்லி டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, அப்படிலாம் எதுவும் எடுத்துக்காது. இல்ல நீங்க கேட்டது நியாயம். ஏன்னா சப்போஸ் உங்களை மாதிரி 2-3 பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. இது வந்து ஜனரஞ்சமா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஜாலியான ஒரு படம் அப்படிங்கறத நாங்க இது மூலியமா தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் 17th அக்டோபர் 17th வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. திவாலிக்கு முன்னாடி ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க. செம்ம பவர் பேக்ட் என்டர்டெய்னிங் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்க 3 பேருக்கும். இவ்வளவு பெரிய படமா வந்து மக்களுக்காக எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்காக உங்க 3 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் அந்த நம்பிக்கையோட நீங்க ஒரு 10 டிக்கெட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். நீங்க கேமரா 3 பேரும் முத்தாக நடித்த முதல் படம், அதை நீங்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். தீபாவளிக்கு ஒரு நல்ல சரவடியாக இந்த படம் வரப்போகுது. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் தேட்டரில் பாருங்கள். வாழ்க. வணக்கம், நான் நட்டி நடராஜ் பேசுகிறேன். என்னுடைய படம் அக்டோபர் 17 வந்து கம்பி கட்டின கதை ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து படம் பாருங்க. வசந்த் டிவிக்கும் நேயர்களுக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் முருகானந்தம். வசந்த் டிவிக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம கம்பி கட்டுற கதை ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி. எஸ், அக்டோபர் 17th வந்து கம்பி கட்டின கதை வந்து திவாலிக்கு முன்னாடி எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் பார்த்து திவாலியை பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.